கட்சியின் தலைவர் ஆர்.கே. செல்வமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அதனால அவங்க உருவாக்கக்கூடாது, அது இதெல்லாம் இல்லை. அதை விட ஈஸி. இப்போ நான் 50 ரூபா சம்பளம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக 1000 ரூபா செலவு பண்ணி இன்னொருத்தர் வச்சு ஷூட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். எனக்கு 50 ரூபா அதிகமாக கொடுக்கணும், இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி 1000 ரூபா இன்னொரு கேரளாவிலேருந்து கொண்டு வந்து, ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்து, மும்பையிலேருந்து கொண்டு வந்து அவனுக்கு ரூம் போட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு இப்படி வந்து அது படமும் எடுத்தால் வருமா வராதான்னு தெரியாமல் அதோட உட்காந்து நம்ம பேசி முடிக்கிறது நல்லது இல்லையா? இப்போ எங்களை மாதிரி ஒரு கலைஞர்களை உருவாக்குறது கஷ்டம். உருவாக்க முடியாது நான் திமிரா சொல்லலை, உருவாக்க முடியும். ஆனால் காலம் வேணும். அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? அதை விட வந்து சுமூகமாக போகிறது நல்லது இல்லையா? அதுதான் இப்போ குரல் கொடுக்கும்போது 2 பேருமே அவரோட சகோதரர்களாக இருக்கிறதால ரஜினி கமல் சாருக்கு தயாரிப்பாளர்களும் சம்மேளனமும் 2 பேருமே சகோதரர்கள் தான். 2 பேருமே தயாரிப்பாளர், 2 பேருமே தொழிலாளி. அப்போ எப்பவுமே வந்து யார் அடிபடுவான்னா காம்ப்ரமைஸ் பஞ்சாயத்து பண்ணுறவன்றதும் அடிபடுவான். 2 பேருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்குற மாதிரி நிலைமை வந்துடும். அந்த பயம் 2 பேருக்குமே இருக்குது. 2 பேருமே யாராவது ஒருத்தர் நம்மளை வெறுத்துருவாங்களோன்னு பயம் இருக்குது. நான் அதை சொன்னேன், அந்த பயத்துக்காக ஒதுங்கி இருக்கிறது நல்லதில்லைன்னு அவருக்கு சொன்னேன். இப்போ நிச்சயமாக அவர் வந்து பதிவே போட்டிருந்தாரு ட்விட்டர்ல. இந்த மாதிரி என்ன மாதிரி துணிச்சலா சில விஷயங்களை முன் வந்து சொல்றதுக்கு வந்து சினிமா துறையில வந்து என்ன மாதிரி முன் வந்தா இந்த சினிமா துறையில பிரச்சனையே இருக்காது அப்படின்னு ஒரு ட்விட்டர் போட்டிருந்தாங்க ஒரு சமீபம், ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. ஸோ இதனால பஞ்சாயத்து பண்ற என்ன பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்க? அவரு சினிமா துறைக்காக போடலையே, அதை சினிமா துறைக்கு தான் சொன்னார். சினிமா துறையிலே சொன்னார் என்ன மாதிரி துணிச்சலா சிலரை தவிர எல்லாரும் துணிச்சலா இந்த மாதிரி செயல்பட்டா சென்சார் மேட்டர் இல்ல எங்க மேட்டருக்காக அவர் இது வரைக்கும் இல்ல. அதுதான் நான் சொல்றேன். இப்ப என்ன சார், இல்ல அடுத்த குடும்பத்துல பிரச்சனை நடக்கும்போது அட்வைஸ் பண்றது ஈஸி. நம்ம குடும்பத்திலே 2 பேர் அண்ணன் தம்பி, பெரிய அண்ணன் வந்து சின்ன அண்ணன் சொல்றதா, தம்பிக்கு சொல்றதா, தங்கச்சிக்கு சொல்றதா வரும்போது அங்க பிரச்சனை வந்துடும். அது போல நாங்க 2 பேருமே அவங்களுக்கு வேண்டியவங்க. அப்ப அவங்க சின்ன ஒரு பயம் இருக்கு, யாராவது ஒருத்தர் நம்மளை வெறுத்துருவாங்களோ இல்ல எதிரான கருத்து சொல்லுவாங்களோன்னு அந்த பயம் இருக்கு. அப்ப வந்து நடுநிலைமையா இருக்கலாம்னு நினைக்கலாம். பெரும்பாலும் நடுநிலைமைங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். நாங்கள் சொன்னோம், அவருக்கு நடுநிலைமையாக இருக்கிறத விட பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வைக்கலாங்கிறது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். சம்பளம் பிரச்சனையே இல்லை சார். சம்பளம் அவங்க பேசி முடிச்சுட்டாங்க, நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். ஏறக்குறைய 1.5 வருஷத்துக்கு மேலே, இப்போ 2 வருஷம் ஆக போகுது. இப்போ 2 வருஷமாக அவங்க ஒத்துக்கிட்ட சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். சம்பளத்தில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பொது விதி தான் பிரச்சனை. பொது விதினா என்னென்னா, பயணம் பண்ணும்போது என்ன சம்பளம் கொடுக்கறது, என்ன சாப்பாடு போடுறது, ஈவினிங் என்ன சாப்பாடு, நைட்டு என்ன எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறது, எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ நேரம், காலையில் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறது, அப்புறம் டெல்லிக்கு போனால் என்ன சம்பளம், காஷ்மீர் போனால் என்ன சம்பளம், மதுரைக்கு போனால் என்ன சம்பளம், இந்தியா விட்டு வெளியே போனால் என்ன சம்பளம், இதெல்லாம் ஒரு இது இருக்குது. அது அந்த விதிகளை பேசி முடிக்கணும். சம்பளத்தில் எந்த விதமான இதுவும் இல்லை. எங்களுக்கும் வருத்தம் இல்லை, அவங்களுக்கும் வருத்தம் இல்லை. நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு, நிச்சயமா வருத்தமான நிலை இருந்தாரு. இது மாதிரி நிலைமை வரக்கூடாது, வேலை நிறுத்தம் என்பது எந்த காரணத்தை கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்னு சொன்னார். நாங்கள் வரும்போது இதை எங்கள் நினைவை உணர்ந்துட்டாருன்னு நினைக்கிறோம். மேலும் இது சீக்கிரமாக சரி பண்ணணும்னு நினச்சி அதுக்கு நான் முனைப்பில் இறங்குவார் நான் எதிர்பார்ப்ப நம்பிக்கை அவரோட செயலும் பேச்சும் எங்களை ஏற்படுத்தியது. இல்லை வருத்தம் தெரிவிக்கிறாருன்னு சொல்லி நான் எங்க மேலேயும் அவங்க மேலே இல்லை. வேலை நிறுத்தம் என்பது இருக்கக்கூடாது. எப்பவுமே அவர் முன்னாடி இது மாதிரி பிரச்சனை ஒன்றும் அவர் படம்லாம் ஷூட்டிங்கில் இல்லை. அப்போ கூட அவர் அட்வைஸ் பண்ணது என்னன்னா, ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொன்னார். எந்த காலகட்டத்திலையும் அவர் வந்து பேச்சுவார்த்தை மூலம் தான் பண்ணணும், ஸ்ட்ரைக் எப்பவும் யார் பண்ணாலும் அது தப்புன்னார். அது ப்ரொடியூசர் பண்ணாலும் ஃபெடரேஷன் பண்ணாலும் ஸ்ட்ரைக்குங்கிறது எந்த ஒரு நிலையிலும் தயாரிப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் எங்களோடு பேசி ஒரு தீர்வு காண வேண்டுமே தவிர பிற மாநிலங்களிலிருந்து தொழிலாளர்களை கொண்டு வந்து படப்பிடிப்பு நடத்துவது முறையாகாது என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் ஆர்.கே. செல்வமணி கூறியிருக்கிறார்.